நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல ச்சே நாம பண்ணது தப்பு, இனிமே கடவுள் நம்மள ஏத்துக்கவே மாட்டாருன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஆனா உண்மை அது இல்ல. இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத புரிய வைக்க ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு அப்பா இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுன்னா அவருக்கு அவ்வளவு உயிரு. அவளுக்கு என்ன வேணும்னாலும் பார்த்து பார்த்து செய்வாரு. ஆனா அந்த பொண்ணு வளர வளர அவளுக்கு வீட்ல இருக்கிறது பிடிக்கல. ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து, அப்பா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு தனி சுதந்திரம் வேணும். நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டப்படி வாழப் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அந்த அப்பாவுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவள தடுக்கல. சரி மகளே, போயிட்டு வான்னு விட்டுட்டாரு. ஊரை விட்டு போன புதுசுல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா தெரிஞ்சது. ஆனா கொஞ்ச நாள்லயே கையில இருந்த காசெல்லாம் தீந்து போச்சு. கூட இருந்தவங்க எல்லாம் மெதுவா கழண்டுகிட்டாங்க. கடைசியில ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அந்த பொண்ணு தவிச்சா. அப்போதான் அவளுக்கு உரைச்சுது, அப்பா கூட இருந்தப்போ எவ்வளவு ஒரு ஆணியா இருந்தோம், இப்ப இப்படி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறமேன்னு. சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டோன்னு அப்பா கிட்டயே போய் மன்னிப்பு கேட்டுடலான்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு கிளம்புறா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவ கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த ஒரு மாசமும் அந்த அப்பா சும்மா இல்ல. ஒவ்வொரு நாளும் வாசல்லையே வந்து நின்னு மெயின் ரோட்டையே பாத்துட்டு இருப்பாரு. என் புள்ள இன்னைக்கு வந்துடுவாளா, என் மகளை நான் எப்ப பாப்பேன்னு. ஒரு நாள் தூரத்துல ஒரு உருவம் வருது. அழுக்கு துணியோட ரொம்ப சோகமா ஒரு பொண்ணு வரா. பார்த்ததுமே அது தான் பொண்ணுதான்னு அந்த அப்பாவுக்கு தெரிந்து போச்சு. அவர் கௌரவம் எதையும் பார்க்கல, ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே கேக்குறா, அப்பா, நான் இவ்வளவு தப்பு பண்ணியும் ஏன் என்ன தேடி வரலர், என் மேல கோபமா? அதுக்கு அந்த அப்பா சொன்னாரு, மகளே, என் கோபத்தை விட உன் மேல இருக்கிற அன்புதான் அதிகம். நீ எப்ப வருவேன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு. வாரியர்ஸ், இதேதான் இயேசுவும் செய்றாரு. நாம பண்ற தப்பு அவருக்கு தெரியும். நாம எங்க தப்பு பண்ணுவோன்னு கூட அவருக்கு தெரியும். ஆனா அவர் நம்மள தண்டிக்கிறதுக்காக காத்துட்டு இல்ல, நம்மள அணைச்சிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. நீங்க இயேசுவை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிங்க. இயேசுவே, உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லுங்க. அவரோட அன்பு உங்களை மாத்தும். பயப்படாதீங்க, இயேசு உங்களை வெறுக்க மாட்டாரு. அவர் கைகளை விரிச்சுக்கிட்டு உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கும்னு நம்புறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார் வாரியர்ஸ். சரி வாரியர்ஸ், இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க இதயத்துல இருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, இவ்வளவு காலமா நான் உங்களை விட்டு தூரமா இருந்திருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எனக்காக இன்னும் காத்துட்டு இருக்கீங்கன்னு. என்ன மன்னிங்கப்பா. தடுமாறி நிக்கிற எனக்கு உங்க அன்பை கொடுங்க. உங்க பிள்ளையா என்னை ஏத்துக்கோங்க. இனிமே நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஆமேன். நிச்சயமா இயேசு உங்க ஜெபத்தை கேட்டுட்டாரு. இனிமே நீங்க தனி ஆள் இல்ல, இயேசு உங்க கூட இருக்காரு. இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் வாரியர்ஸ். நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல ச்சே நாம பண்ணது தப்பு, இனிமே கடவுள் நம்ம